மீண்டும் மீண்டும் மிரள வைக்கும் திருச்செந்தூர் கடல். திடீரென சுமார் 100 அடிக்கு காணாமல் போன காட்சி. கடற்கரைக்கும் கடலுக்கும் இடையில நெடுந்தூரத்துக்கு பச்சை சாலை போல பாசி படிந்த பாறைகளுடைய இந்த காட்சி காண்போர பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கு. ஆறுமுகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்கரையில தான் கடல் சுமார் 100 அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டிருக்கு. நாழிக்கிணறு இருக்கக்கூடிய பகுதியில இருந்து ஐயா வைகுண்டர் அவதாரபதி வரைக்குமே ஏறத்தாழ 500 மீட்டர் தூரத்துக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டிருக்கு. பொதுவாவே அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல அடிக்கடி கடல் உள்வாங்கி காணப்படுது. அப்படிதான் இப்பவும் கடல் உள்வாங்கி இருந்திருக்கு. ஆனா ரொம்ப தூரத்துக்கு தெரியக்கூடிய பாசி படிந்த பாறைகளுடைய காட்சி தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பலரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. கடலுடைய நீர் பகுதியையும் கடற்கரையுடைய மணல் பகுதியையும் பிரிக்கிற மாதிரி நடுவுல இருக்கக்கூடிய இந்த பாறை பகுதியில பழங்கால கல்வெட்டு ஒன்றையும் பார்க்க முடிஞ்சது. தெளிவான தமிழ் எழுத்துக்களோட இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டின் காட்சிகளுமே இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பலராலும் பகிரப்பட்டு இருக்கு. ஏற்கனவே திருச்செந்தூர் கடல் உள்வாங்கும் போது பழங்கால சிலைகள், கல்வெட்டுகள் இது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு அது எல்லாமே மூவர் சமாதியில பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. இன்னமும் பழங்கால பொக்கிஷங்கள் கிடைச்சிட்டே இருக்கிறது பத்தின உங்களுடைய கருத்துக்களும், இந்த செய்தி பத்தின உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.